வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி தொடரோட அப்கமிங் எபிசோடில் வீட்டுக்கு போன காவேரியை திரும்பவும் கூட்டு வச்சு பேசுகிறாங்க வெண்ணிலா. ஏற்கனவே பண்ணி கொடுத்த சத்தியம் மாதிரி இப்பவும் ஆகிட மாட்டேன், என்னை ஏமாத்திர மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வெண்ணிலா. இல்லை வெண்ணிலா, கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்னதான் ஹோப் கொடுத்தாலும் இல்லை என்னால் உன்னை நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வெண்ணிலா கேட்குறாங்க. அப்போ தான் வெண்ணிலாவோட கையெடுத்து காவேரியோட வயிற்றில் வச்சுட்டு வயிற்றில் வளர என்னோட குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த முடிவை சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக அதிசயம் போகிறாங்க வெண்ணிலா. ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. என்ன சொல்கிற நீனு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்க, ஆமாம் வெண்ணிலா, என் வயிற்றில் ஒரு குட்டி பாப்பா வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கர அதிசயம் போகிறாங்க. என்ன பண்ணுறதுனே புரியல வெண்ணிலாவுக்கு. இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்ல, ஆமாம் வெண்ணிலா, அந்த விஷயம் எனக்கும் விஜயை தவிர்த்து வேறு யாருக்குமே தெரியாது, யார்கிட்டையும் நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் குழந்தை மேலேயே நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உனக்கு கொடுத்த நான் சத்தியத்தை நான் மீற மாட்டேன். விஜயை மட்டும் நீ வெளியில் கொண்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நானே விலகி போயிடுறேன் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவால் எதுவுமே பேச முடியல. அந்த தருணத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நர்ஸ் போலீஸ் வராங்க, தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறது மூலிமா அங்கேருந்து அழுதுகிட்டே ரொம்பவே எமோஷனலாக கிளம்புறாங்க காவேரி. பக்கம் வெண்ணிலாவுக்கு பயங்கர ஒரு யோசனையாக இருக்குது. காவேரி சொன்ன விஷயத்தை பற்றியே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து வந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணிலாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே நடந்த எல்லா விஷயங்களையும் பற்றி இப்போ அந்த போலீஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க வெண்ணிலா. ஆமாங்க, இது எல்லாத்துக்குமே காரணமானவர் அந்த பசுபதி தான், விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்கிறாங்க. இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் என் கூட இருந்தது என்னோட மாமா மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், அதனால் அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது, அவர் ஒரு நிரபராதி அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஊருக்கு போனால் நம்ம குமரன் வெண்ணிலாவுடைய மாமா பார்க்க போயிருக்காரு. அங்கே தான் இருக்காங்க. நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கெஞ்சி கூத்தாடி என்ன பண்ணுறாங்க, விஜய் எப்படியாவது வெளியில் கொண்டு வாங்க, விஜய் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து புரிய வச்சு அதுக்கப்புறமா நம்பிராஜனை அழைச்சிட்டு வராரு. இன்னொரு பக்கம் வெண்ணிலா வாக்குமூலம் கொடுத்த தகவல் பசுபதி அவங்களுக்கு தெரிய வருது. எப்படிரா இவ்வளோ உஷாராக இருந்து எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாரு அவங்களுடைய ஆட்களை பார்த்து. சொல்கிறேன், இன்னொன்று கேட்டுக்கோங்கடா, அதை நம்பிராஜன் மட்டும் வரவே கூடாது, அதுக்கப்புறம் அவனும் நம்ம மேலே சாட்சி சொன்னால் இதுக்கப்புறம் இந்த கேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடும், சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அடியாட்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களையும் தாக்க முயற்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்ன தகவல் மூலிமா அவங்க 2 பேரும் காப்பாற்றப்படுறாங்க. நம்பிராஜன் கொடுத்த வாக்கு மூலமும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக விஜய்க்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அப்புறமா எல்லா உண்மைகளையும் சொல்லி விஜயை வெளியில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலாவை பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயோட கண்கள் காவேரியை தேடுது. காவேரி வராதது ரொம்பவே வருத்தமாக இருக்குது விஜய்க்கு. என்ன பண்ணுறீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கேட்க, எங்கே காவேரியை காணவே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் காவேரி வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி போகிறாங்க. என்ன சொல்கிற வெண்ணிலா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, காவேரி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காதோ, யார் மேலே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான்னு, வயிற்றில் வளர்கிற அந்த குழந்தை மேலே சத்தியமாக சொல்லியிருக்கா, நான் இந்த வாழ்க்கையை விட்டு விலகி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இனிமேல் காவேரி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி போகிறாரு. என்ன காவேரி, நீ இதை மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட் ஆனது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறார் விஜய். பக்கம் காவேரியும் பார்த்தீங்கன்னா தனியாக கிளம்பி போகிறாங்க. பாப்பா என்னை மன்னிச்சிரு பாப்பா, அதனால் அப்பா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டாரு, இனிமேலும் அவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்லி ரொம்பவே எமோஷனலாக அழுதுகிட்டே போகிறாங்க. அப்புறமா காவேரி தேடி அலையிறாரா விஜய். அதுக்கப்புறமா வெண்ணிலா இவங்க 2 பேரோட வாழ்க்கையை விட்டு எப்படி விலகி போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.